உங்களுக்காக நபிகள் நாயகத்தின் சுருக்கமான கதையை தருகிறேன். பிறப்பு மற்றும் இளமை பருவம். கிபி 570 இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் முஹம்மது ஸல் அவர்கள் பிறந்தார்கள். குழந்தையாக இருக்கும்போதே தன் தாய், தந்தை மற்றும் தாத்தாவை இழந்த முஹம்மது ஸல் அவர்களை அவரது சிறிய தந்தை அபூ தாலிப் வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே நேர்மை, நாணயம், ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளுடன் வளர்ந்த முஹம்மது ஸல் அவர்கள் மக்களிடையே அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று அழைக்கப்பட்டார். நபித்துவம் பெறுதல். முஹம்மது ஸல் அவர்களுக்கு 40 வயதானபோது மக்கா நகருக்கு வெளியே உள்ள ஹிரா குகையில் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது வானவர் ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து முதல் வஹி, வேத வெளிப்பாடு கொண்டு வந்தார்கள். இக்ரா, ஓதுவீராக என்ற முதல் திருக்குரான் வசனம் அருளப்பட்டது. இதன் மூலம் முஹம்மது ஸல் அவர்கள் இறைவனின் தூதராக, அதாவது நபியாக ஆக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தின் அழைப்பு. முதல் 3 ஆண்டுகள் முஹம்மது ஸல் அவர்கள் இஸ்லாத்தை இரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள். பின்னர் பகிரங்கமாக இஸ்லாத்தை மக்களிடையே போதிக்கத் தொடங்கினார்கள். அல்லாஹ் ஒருவனே என்றும் சிலை வழிபாட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்கள். இது மக்கா குறைஷி குலத்தினருக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் முஹம்மது ஸல் அவர்களுக்கும் இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும் பல துன்பங்களை இழைத்தார்கள். ஹிஜ்ரத், மதீனாவுக்கு பயணம். குறைஷிகளின் துன்புறுத்தல் அதிகமானதால் அல்லாஹ்வின் கட்டளைப்படி முஹம்மது ஸல் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத், புலம்பெயர்ந்து சென்றார்கள். இந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. மதீனாவில் முஹம்மது ஸல் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை ஒன்றிணைத்து அரசியல், சமூக மற்றும் சமயத் தலைவராக செயல்பட்டார்கள். மாற்றிக்கொள்ளுதல். மதீனாவிற்கு பிறகு குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பல போர்கள் நடந்தன. இறுதியாக கிபி 630 முஹம்மது ஸல் அவர்கள் ஒரு பெரிய படையுடன் மக்காவிற்குள் நுழைந்து எந்த போருமில்லாமல் மக்காவை வெற்றி கொண்டார்கள். மக்காவிற்குள் நுழைந்ததும் முஹம்மது ஸல் அவர்கள் எந்த பழிவாங்கலையும் செய்யாமல் அனைவரையும் மன்னித்து கஃபாவில் இருந்த சிலைகளை அகற்றினார்கள். இறுதி நாட்கள். மக்காவை வெற்றி கொண்ட பிறகு முஹம்மது ஸல் அவர்கள் இஸ்லாத்தை முழுவதுமாக நிலைநிறுத்தினார்கள். கிபி 632 ஹஜ்ஜின் போது தனது இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள். உலகெங்கும் உள்ள முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக இருந்த முஹம்மது ஸல் அவர்கள் பின்னர் மதீனாவில் மரணமடைந்தார்கள். முஹம்மது ஸல் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர், போதகர் மற்றும் முன்மாதிரி. அவர்களின் வாழ்க்கை நேர்மை, பொறுமை, கருணை மற்றும் நீதிக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.